இகலோகத்தில் மாட்டின்னு இருக்கிற நமக்கு சௌக்கியங்கள் வேணும்னாலும் நாமத்திட்டு தான் வரணும். நமக்கு இகலோகத்தில் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவாளும் சரி, இல்லை ஜென்மாவே வேண்டாம்னு நினைக்கிறவாளும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே தரங்க. பகவன் நாமம் சம்சார தாபத்துல மாட்டின்றவாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பரம கருணையா மாம் பாலையா, இந்த நாலுல ஜகத்து முழுக்க அடங்கிடும். மனோரதம் புரையா, அருமையான ஒரு தரங்கம், அருமையான தரங்கம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மனுஷனும் வியக்தியும் தினசரி பாட வேண்டிய தரங்கம். நமக்கு இகலோகத்தில் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவாளும் சரி, இல்லை ஜென்மாவே வேண்டாம்னு நினைக்கிறவாளும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே தரங்கம். ஏதன்னிர்வித்யமானானாம் இச்சதா மகதோபயம் யோகினாம் நிருபணநீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம் நிவர்த்ததர்ஷைகி உபகீயமானாது பவௌஷதாது ஸ்ரோத்ரமணோபிராமாது. பாகவதத்தில் நாமசங்கீர்த்தனம் எப்படின்னா, எல்லாரும் இங்கே தான் வந்தாகணுங்கிற. ஞானியாக இருந்தாலும் நாமத்திட்டு தான் வரணும். நிவர்த்த தர்ஷைகி உபகீயமான. இகலோகத்தில் மாட்டின்னு இருக்கிற நமக்கு சௌக்கியங்கள் வேணும்னாலும் நாமத்திட்டு தான் வரணும். சம்சார தாபம் நீங்கணும்னாலும் சம்சாரமாகிற ஜனன மரண பிரவாகமாகிற வியாதிக்கு மருந்து பகவன் நாம். பவௌஷதாத். காதுக்கு ஆனந்தம். எவ்வளோ கால வேளையில் மார்கழி மாதத்தில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கே, எல்லாரும் காரியம் இல்லாதவாளா? ஏன் எல்லாரும் இங்கே வரோம் காலங்கார்த்தால வரோம் அப்படின்னா, ஸ்ரோத்ர மனோபிராமாது. ஸ்ரோத்ர மனோ ஆனந்தமாக இருக்கு. பகவன் நாமம் சம்சார தாபத்தில் மாட்டின்றவாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது. ஞானியா இருந்தாலும் முக்தனா இருந்தாலும் முமுட்சுவா இருந்தாலும் விஷயியா இருந்தாலும் நாமத்திட்டு தான் வந்தாங்க. அதுபோல ஒரே தரங்கம். நம்ம மாதிரி வீடு வாசலோட சௌக்கியமா இருக்கணுங்கிறவாளுக்கும் அந்த தரங்கம் தான், எதுவும் வேண்டாங்கிறவாளுக்கும் அந்த தரங்கம். அருமையான தரங்கம். பரம கருணையா மாம் பாலையா பக்த மனோரதம் பூரையா பரிபந்தி கணமிக வாரையா பவசாகர பதிதம் தார. நாலே பிரார்த்தனை இந்த தரங்கத்தில், 4 பிரார்த்தனை. இந்த 4ல ஜகத்து முழுக்க அடங்கிடும். பரம கருணையா மாம் பாலையா. இது எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமோ? கிருஷ்ணன் குழந்தைகளோட கூட மாடு மேய்க்க ஆரம்பிச்சுட்டார். கன்றுகள் மேய்க்க ஆரம்பிச்சார். முதல் நாளே பசங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டார், பசங்களா நாளைக்கு வனபோஜனம். அவன் சொல்றான், தினமே வனபோஜனம் தானே, நமக்கு காட்டில் தானே சாப்பிட்றோம். அது இல்லை, இந்த 18ஆம் பேர் அன்னைக்கு சமைக்க மாட்டான், சாம்பார் ரசம்லாம் வைக்க மாட்டான் பிராச்சீனமாக. இப்போ அதெல்லாம் விட்டு போச்சு, தெரியாது. இப்போ ஆடிப்பெருக்கு அன்று கலந்த சாதமாக தான் பண்ணுவான். சாம்பார் ரசம் கறியெல்லாம் வைக்கிறது இல்லை, தெரியுமோ? தெரியுங்கிறவ மாத்திரம் கை தூக்குங்களேன் பார்ப்போம். நிறைய பேர் தூக்குறேன், பாக்கி பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரியவாளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுடுதோன்னு. இப்போ அதுக்கு மனஸ்தாபம் ஒண்டி காரணம் இல்லை, அவரவர்களுடைய சூழ்நிலையே காரணமாக இருக்கு. குடும்பத்தை விட்டு எங்கேயோ தம்பதிகளாக இருக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி நிர்பந்தங்கள் நிறையா இருக்குது. இந்த சம்பிரதாயங்கள் நம்ம பெரியவா என்ன பண்ணியிருக்கா, கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து சம்பிரதாயம்னு சீடு கொடுக்க சொல்லியிருக்கா. ஸ்திரீகளுக்கா குடும்ப தர்மங்கள்லாம் விட்டு போகாமல் இருக்கணும்னு நம்ம பெரியவா ஸ்திரீ தர்மத்துக்காகவே சம்பிரதாயம்னு ஒரு பேர் வச்சு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுதான் அதை தான் சொன்னான் பகவான். இன்னைக்கு 18ஆம் பேர், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. எல்லாரும் கலந்த சாதம் தான் கொண்டு வரணும். அதில் ஒரு போட்டி, யாராத்து சாதம் நன்னா இருக்குன்னு நான் பார்ப்பேன்.
பசங்கள்லாம் சொல்லிவிட்டான், நாளை கிருஷ்ணன் பார்த்து யாராத்துது நன்னா இருக்குன்னு சொல்ல போகிறான். கிளாஸாக பண்ணணும்னா எல்லா அம்மாவும் கிளாஸாக பண்ணிவிட்டான். அன்னைக்கு கார்த்தால கிளம்பி வந்துவிட்டார் கிருஷ்ணன். இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா, அப்படியே குழந்தைகளோட வந்துட்டே இருக்கும்போது கன்றுக்குட்டிகள்லாம் முன்னாடி போயிடுது. பசங்கள்லாம் விரட்டின்னு போயிட்டான். குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கான். அவுத்து விட்ட உடனே அவன் பாட்டுக்கு மரத்தில் ஏறுறான், குரங்கு வாழை பிடிச்சி தொங்குறான், குரங்கோடையே களத்துக்கு கீழே தாவறான். ஆகாசத்தில் பட்சி பறக்கிறது, அதனுடைய நிழல் தெரியறது, அதோடையே கையை வச்சுன்னு போகிறான். மலையில் போய் எதிரொலி வரா மாதிரி பேசுகிறான். தவளை மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறான். யமுனையில் குதித்து நீச்சல் அடிச்சுன்னு வரான். இப்படி விளையாட்டில் என்ன ஆச்சு, கிருஷ்ணன் முன்னாடி போயிட்டான் கன்றுக்குட்டியில் ஓட்டின்னு. அகம் பூர்வமா நான் முன்னாடின்னு ஓடி வரான். இந்த விளையாட்டுனால கிருஷ்ணனை விட்டுட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.